செய்தி. சென்னை சவுகார்பேட்டையில் உள்ள தங்க சாலையில் வட இந்தியர்கள் மற்றும் அனைத்து தரப்பு மக்கள் ஹோலி பண்டிகை கொண்டாடி உற்சாகமாக கொண்டாடக்கூடிய காட்சியை தற்போது அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான நேரலை தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். ராம்குமார், தற்போது சவுகார்பேட்டை பகுதியில் ஹோலி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக இந்தியா முழுவதும் வட இந்தியர்கள் பெரும்பாலும் கொண்டாடக்கூடிய துல்ஹாதி துல்ஹேதி என சொல்லக்கூடிய இந்த ஹோலி பண்டிகை இந்தியா முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னை சவுகார்பேட்டையில் இந்த பண்டிகை என்பது ஒவ்வொரு ஆண்டும் ரொம்ப வெகு விமர்சையாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒருவர் அதாவது வண்ணங்களை தூவிக்கொண்டு தூவி மிகவும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படுவது வழக்கமா இருக்கு. இந்த நிலையில் இன்று காலை முதலே தங்க சாலையில் இருக்கக்கூடிய மின்ட்டு தெருவில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வட இந்தியர்கள் மட்டுமில்லாமல் ஜாதி மதம் பேதமற்ற முகையில் அனைத்து பகுதிகளிலும் வந்து இந்த ஹோலி பண்டிகையை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். அதாவது வண்ணங்கள் தூவிய தண்ணீரை பீச்சி அடித்துக் கொண்டு அதே போல பல்வேறு வண்ணங்களை வந்து ஒருவர் வந்து பூசிக்கொள்வதும் வாடிக்கையா இருக்கு. அந்த வகையில் இன்று காலை 7 மணி முதலே இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஹோலி பண்டிகை என்பது. இந்த சவுகார்பேட்டை தான் சென்னையில பெரும்பாலான இடங்களில் நடந்தாலும் சவுகார்பேட்டையில தான் வந்து வெகு விமர்சையாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருவது வாடிக்கையா இருக்கு. அந்த வகையில தற்போது அந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருவரும் வண்ணங்களை தூவிக்கொண்டு மிகவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருவது வழக்கமா இருக்கு. அந்த காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பா பிரகலாதன், அதாவது ஹோலி பண்டிகைக்கு முன்பு ஒரு அரக்கியை பிரகலாதனை அரக்கி வந்து எரிப்பது போலும் அது விஷ்ணு மீது அதீத பக்தியால் வந்து அவர்கள் வந்து உயிர் தப்பிப்பதும் அதன் அடுத்த நாளான ஹோலி பண்டிகை மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டு வருவது வாடிக்கையா இருக்கு. அந்த வகையில தான் வட இந்தியர்கள் பெரும்பாலும் ராஜஸ்தான், பீகார் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இந்த ஹோலி பண்டிகை வெகு விமர்சையாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருது. சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த பண்டிகை என்பது ரொம்ப சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டு தற்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் சென்னையில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த ஹோலி பண்டிகையை கொண்டாடி வராங்க. பார்ப்போம். நம்மிடையே வந்து இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடும் நண்பர்கள் இருக்காங்க, கேட்போம். ஹோலி பண்டிகை இன்னைக்கு காலையிலிருந்து கொண்டாடிட்டு இருக்கீங்க, இது எப்படி இருக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு தம்பி. அருமையா நடந்துட்டு இருக்கு. பல வருஷமா இங்க நடந்துட்டு இருக்கு. நாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வருது. நானும் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்களுக்கு எப்படி ஃபீல்? நல்லா இருக்கு. ஃபீல் எல்லாரும் எப்படி இருக்கு? நான் ஜாலியா இருக்கு. ஹாப்பி ஹோலி. எல்லாருமே நல்லா ஜாலியா வைபா கொண்டாடுறாங்க. நல்லா பேசுறாங்க. எல்லாருக்கும் ஹாப்பி ஹோலி. ஜாலியா இருக்கு. இந்த காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வண்ணங்கள் தூவி அவர்கள் கொண்டாடுறத பார்ப்போம். வணக்கங்க, இது இன்னைக்கு ஹோலி பண்டிகை கொண்டாடுறீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. இது 3rd டைம் நான் கண்டினியூஸா வரேன். லைக் இங்க ஃப்ரம் மார்னிங் 7 o'clock இருந்து லைக் we have been like coming here and it's been good. நான் ஒரு நல்ல விஷயம் கொண்டாடி வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு? செம்ம ஜாலியா இருக்கு, சூப்பரா இருக்கு, மஜாவா இருக்கு. ஏராளமானோர் இந்த ஹோலி பண்டிகையை கொண்டாடிட்டு வராங்க. ஹோலி பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்கீங்க, ஒரே நிமிஷம். ஹோலி பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்கீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? நல்லா இருக்குண்ணா, ரொம்ப ஜாலியா இருக்கு. என்ஜாய் பண்றோம், ஃப்ரெண்ட்ஸோட வந்தோம். எவ்வளவு வருஷமா இங்க வரீங்க? இது மாதிரி 26 வரேன், 4 வருஷமா வரேன். கிட்டத்தட்ட நம்ம பூர்ணிமா இங்க பார்த்தோம், ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், இளம் பெண்கள் உள்ளிட்டோர் வந்து இந்த ஹோலி பண்டிகையை வெகு விமர்சையாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறாங்க. கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் இந்த பண்டிகை என்பது வட மாநிலத்தவர் அதிக அளவில் இதுல கலந்துகிட்டு இருக்காங்க. இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் சவுகார்பேட்டை மின்ட்டு தெருவில் சென்னையில் பல்வேறு இடங்கள்ல இருக்கக்கூடிய வட மாநிலத்தவர் மட்டும் இல்லாம ஜாதி மத பேதமின்றி அதாவது அனைவரும் வந்து இங்க சீரும் சிறப்பமாக கொண்டாடி வருகிறார்கள். பூர்ணிமா, ஹோலி பண்டிகை கொண்டாட்டம் குறித்த நேரலை தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ராம்குமார்.